தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்கி விட மாட்டேன்னு சொல்றார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அமைந்த உடனே பெண்ணுக்கு தள்ளப்பட்டு விட்டது. சுமார் இந்த ஆட்சி முடிகின்ற பொழுது 5.5 லட்சம் கோடி கடல்ல விட்டுட்டோம். 73 ஆண்டு காலம் ஆட்சியிலே பல கட்சிகள் முடிந்த போது 2020 வரை 5,18,000 கோடியா தமிழ்நாட்டுடைய கடன் இருந்தது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு 5 ஆண்டு நிறைவேற்ற போது சுமார் 5.5 லட்சம் கோடி கடன் இருக்குது. இது இந்த அரசாங்கத்தை மக்களுக்கு பின்னடைவு தானே ஏற்படும். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு போதை நடமாட்டம் அதிகரித்து எங்க பார்த்தாலும் கொள்ள திருட்டு பாலியல் கொடுமை போக்சோஸ் வழக்கு அதிகமா பதிவு செய்து சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியிலே.